எல்லாம் வல்ல அல்லாஹுவை போற்றி புகழ்ந்து அவனை துதித்தவனாக அவனது ஸலவாத்தும் ஸலாமும் நமது தலைவரும் இறுதி இறை வழிகாட்டியுமாகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் காட்டிய சத்திய பாதையில் பயணித்த நபித்தோழர்கள், தாபியூன்கள், தாபியுங்கள் இறுதி நாள் வரையும் இத்தூய வழியில் பயணிக்கின்ற எல்லா மோமீன்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகிலே சொற்பகால ஆயுளை நமக்கு தந்து அந்த சொற்பகால ஆயுளில் எப்படி நாங்கள் வாழ வேண்டும் என்பதற்கான சிறந்த வழிகாட்டலை அவன் நபிமார்களை அனுப்பியதனூடாகவும் வேதங்களை அருளியதனூடாகவும் எமக்கு காட்டியிருக்கின்றான். இந்த சொற்ப ஆயுளில் நாங்கள் அல்லாஹுடைய கட்டளைக்கு முன்னால் சரணடைந்தவர்களாக, அவனது ஆணைகளுக்கு அடிபணிந்தவர்களாக, அவனுக்கு கீழ்ப்படிந்தவர்களாக இந்த உலகிலே முஸ்லீம்களாக நாங்கள் வாழ்ந்து மரணிப்போமாக இருந்தால் அதுதான் வெற்றிக்கான ஒரே வழி என்பதை இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டும். ஏன்னா அந்த உலகில் வாழக்கூடிய யாரும் நிரந்தரமாக வாழ முடியாது. குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு உயிரும் மரணித்தே ஆக வேண்டும். நாம் மரணிப்பது என்பது அது நிச்சயிக்கப்பட்ட ஒரு உண்மை என்ற அடிப்படையில் அந்த மரணத்தின் பின்னர் நாம் நிம்மதியாக மகிழ்ச்சியோடு வாழ வேண்டுமாயின் அந்த மரணத்தின் வேளையில் நாங்கள் முஸ்லிம்களாக இருக்க வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லிம்களாக இல்லாமல் மரணித்து விட வேண்டாம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். அவ முஸ்லிம்களாகவே வாழ வேண்டும், முஸ்லிம்களாகவே நாங்கள் மரணிக்க வேண்டும். அந்த மரண வேளை என்பது நாம் உண்மையான முஸ்லிம்களாக இருக்கும் நிலையில் அமைந்தால்தான் நாங்கள் வெற்றி அடைய முடியும். இல்லை என்றால் அது நிரந்தரமான நரக வேதனையை அனுபவிக்கக்கூடிய ஒரு தர்ம சங்கடமான ஒரு மோசமான சூழ்நிலையை ஏற்படுத்திவிடும். எனவே அல்லாஹ் நம் எல்லோரையும் பாதுகாக்க வேண்டும். நாம் உலகில் வாழும் காலம் முஸ்லிம்களாகவே வாழ்வோம். உலகை விட்டு விடைபெறக்கூடிய அந்த நொடிப்பொழுதில் ஈமான் நம் உள்ளத்திலே ஆழமாக பதிந்து நாங்கள் எல்லாம் முஸ்லிம்களாக இருக்கும் நிலையில் அமைய வேண்டும். அந்த ஒரு நொடிப்பொழுது அது ஹுஸ்னுல் ஹாத்திமா, சிறந்த முடிவு என்று மார்க்க நமக்கு சொல்கிறது. அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது இந்த உலகில் வாழக்கூடிய அவனுடைய பிரதிநிதிகளான எம்மை பொறுத்தவரையில் அல்லாஹு தஆலா நம் எல்லோர் மீதும் பொறுப்புகளை சுமத்தி இருக்கின்றான். அந்த ஒவ்வொரு பொறுப்புகளும் அமானிதங்களாகும். அந்த அமானிதங்களை ஒரு முஸ்லிமை பொறுத்தவரை அவன் மிக கவனமாக பேணி நடப்பவனாக இருப்பான். ஒரு மூமின் அமானிதங்களை பேணி நடப்பவனாக இருப்பான். தான் ஏற்றுக்கொண்ட பொறுப்புகளை சரிவர நிறைவேற்றுபவனாக இருப்பான். ஏனென்றால் இந்த உலகை விட்டு தான் விடைபெற்ற பிறகு கபரிலும் மஹ்ஷரிலும் அல்லாஹ்வுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டி வரும். அப்பொழுது பொறுப்புகளை பற்றி அல்லாஹ் கேட்பான். அப்பொழுது அல்லாஹ்வுடைய நிஅமத்துகளை பற்றி அல்லாஹ் கேட்பான். இந்த சந்தர்ப்பங்களில் பதில் சொல்லாமல் எங்களால் தப்பிக்க முடியாது என்ற அச்ச உணர்வு ஒவ்வொரு மோமினையும் அவன் சுமந்து கொண்ட பொறுப்புகளை சரியாக நிறைவேற்றுவதற்கு அவனை தூண்டிக்கொண்டே இருக்கு. ஆகிராவினுடைய எண்ணம், ஆகிராவில் உள்ள அந்த அச்ச உணர்வு, பயம், தான் அல்லாஹ்விடத்திலே கேட்கப்படக்கூடிய கேள்விகளுக்கு சரியான பதிலை சொல்லி தன்னை விடுவித்துக் கொள்ள வேண்டும், தன்னை தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று அவன் எடுக்கின்ற அந்த சபத உணர்வு என்பது அவன் எந்த பொறுப்பை எடுத்துக்கொண்டாலும், எந்த அமானிதங்களை சுமந்து கொண்டாலும் அந்த அமானிதங்களை, பொறுப்புகளை சரியாக நிறைவேற்ற வேண்டும் என்ற அந்த எத்தனிப்பை தூண்டிக்கொண்டே இருக்கு. இதைத்தான் நபி அவர்களுடைய வாழ்க்கையிலும் நாம் பார்க்கிறோம். சஹாபாக்களினுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அது எப்படிப்பட்ட சமுதாயம்? அவர்கள் பண்படுத்தப்படுவதற்கு முன் பண்படாமல் வாழ்ந்த ஒரு ஜாஹிலியா கால சமுதாயம். ஆகிராவில் கடுகளவு நம்பிக்கை இல்லாமல் இருந்தவர்கள், இந்த உலக வாழ்க்கையை சொர்க்கமாக கருதி வாழ்ந்து வந்தவர்கள். அப்படிப்பட்டவர்களை நபி அவர்கள் எப்படி பண்படுத்தினார்கள் என்று சொன்னால், ஆகிராவை மையப்படுத்தி, மறுமையை மையப்படுத்தி, சொர்க்கம் நரகம் சம்பந்தமான செய்திகளை எடுத்து கூறிதான் அவர்களை பண்படுத்தினார்கள். அந்த வகையில் தான் நபி அவர் சொன்னார்கள், குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅயத்திஹி, நீங்கள் எல்லோரும் மேய்ப்பாளர்கள், அவரவர் மேய்ப்பை பற்றி நாளை மறுமையில் விசாரிக்கப்படுவீர்கள் என்று நபி அவர். அன்புக்குரிய சகோதரிகளே, அப்ப ஒரு முஸ்லிம், ஒரு முஃமின் இந்த உலகிலே அவன் மனோ இச்சை அடிப்படையில் வாழ முடியாது. அவன் நினைத்த மாதிரி எல்லாம் வாழ முடியாது. மார்க்கமிட்ட கோட்டை தாண்ட முடியாது. நபி அவர் சொன்னார்களே,
وَأَنَّ هَذَا صِرَاطِي مُسْتَقِيمًا فَاتَّبِعُوهُ. ஒரு நேரான கோட்டை கீறி இது நேர்கோடு, இதிலேயே நீ பயணிப்பீர். அதன் அருகுகளிலே சிறிய சிறிய கோடுகளை கீறிவிட்டு وَلَا تَتَّبِعُوا السُّبُلَ, இந்த சின்ன சின்ன பாதைகளில் பயணித்து فَتَفَرَّقَ بِكُمْ عَنْ سَبِيلِهِ, நேர் வழியை விட்டு நீங்கள் விலகிச் சென்று விட வேண்டாம். ஏனென்றால் இந்த வழிகேடுகளில் நீங்கள் போய்விட்டால், மனோ இச்சைகளை பின்பற்றி விட்டால், நேர் வழியிலிருந்து அவைகள் உங்களை வழிகெடுத்துவிடும். எனவே இந்த நேரான பாதை, இஸ்லாம் சொல்லும் பாதை, வஹி சொல்லும் பாதை, அதிலே நீங்கள் பயணியுங்கள் என்று நபி அவர் சொன்னார்கள் இல்லையா? அந்த பாதையை ஒரு மோமின் தேர்ந்தெடுத்துக் கொள்வான். நாங்கள் 2 வழிகளையும் காட்டிவிட்டோம் என்று அல்லாஹ் சொல்றான். சுவர்க்கத்தின் வழி நேர் வழியையும் காட்டிவிட்டோம், நரகத்தின் வழி என்கிற வழிகட்டையும் நாங்கள் தெளிவாக மனிதனுக்கு சொல்லிவிட்டோம். எனவே ஒரு மோமினுடைய தேர்வு சுவர்க்கத்தின் வழியாக இருக்க வேண்டும். எனவே பொறுப்புகளை சுமந்த நாம், அமானிதங்களை சுமந்த நாம் அதை சரியாக நிறைவேற்ற வேண்டும். அதைத்தான் நபி அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் எல்லோருமே பொறுப்பாளர்கள், உங்களது பொறுப்பை பற்றி நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் என்று சொன்னார். இந்த பொறுப்பு என்கிற சொற்பதத்தை ராயின் என்று சொல்லி நபி அவர்கள் சொல்கிறார்கள். ராயின் என்று சொன்னால் மேய்ப்பாளன் என்று பொருள். அதனால ராயில் கனம், ஆடு மேய்க்கும் இடையன், ராயில் பக்கர், மாடு மேய்ப்பவன், ராயில் இபில், ஒட்டகம் மேய்ப்பவன் என்று அந்த ராயின் என்ற சொல்லோடு ஆடு, மாடு, ஒட்டகம் இவைகளை இணைத்து சொல்வார். அவ பொதுவாக ராயின் என்று வருகிறது என்று சொன்னால் மேய்ப்பாளன் எனும் பொழுது பொறுப்பாளன் என்று பொருளாகும். நமக்கு தரப்பட்ட அந்த பொறுப்புகளை பற்றி நாங்கள் விசாரிக்கப்படுவோம். இந்த உலகிலே சாதாரணமாக நாங்கள் ஒருவருக்கு பொறுப்பு கொடுத்தால் அந்த பொறுப்பு சரியாக நிறைவேற்றப்படும் பொழுது அவரை நாங்கள் பாராட்டி கௌரவிக்கின்றோம், பரிசுகள் கொடுக்கின்றோம். ஒரு அதிபர் சரியாக இயங்கும் பொழுது, ஒரு வைத்தியர் சரியாக இயங்கும் பொழுது, ஒரு அமைச்சர் சரியாக இயங்கும் பொழுது, அவருக்கு மேலுள்ள அதிகாரிகள் மற்றவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை சரியாக நிறைவேற்றி அதன் மூலம் சிறந்த பெறுபேறுகளை வெளிப்படுத்தியமைக்காக வேண்டி அவர்களை மக்கள் முன்னிலையிலே கௌரவிப்பார்கள், பரிசில்கள் வழங்குவார்கள், உயர் பதவிகளை வழங்குவார்கள். இது உலக நடைமுறையில் நாம் பார்க்கக்கூடிய விடயம். அவ சாதாரணமாக இந்த உலகத்திலே இந்த நடைமுறை இருக்கிறது என்று சொன்னால், அல்லாஹ்வினுடைய அந்த ஆட்சியில் இந்த நடைமுறை எவ்வளவு ஆழமாக இருக்கும் என்பதை சிந்தித்து பார். அல்லாஹும் அப்படித்தான். எங்களுக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய பொறுப்புகளை பற்றி அல்லாஹ் விசாரிப்பான். நாங்கள் சரியாக பதில் சொல்லும் பொழுது, அந்த பொறுப்புகளை, அமானிதங்களை உரிய முறையில் நிறைவேற்றுகிற பொழுது அதற்கான நன்மைகளை அல்லாஹ் வழங்குவான், அதற்கான சவாபுகளை அல்லாஹ் தருவான், அதற்குரிய பெறுபேறுகளை, அதற்குரிய சுவனத்தின் பேரின்பங்களை மறுமையில் நாங்கள் நிச்சயமாக அனுபவிப்போம். அப்படி அல்லாஹ் வழங்கக்கூடிய பொறுப்புகள் என்ன என்று நாங்கள் பார்க்கிற பொழுது அது நிறைவாக இருப்பதை நாம் குறிப்பிட்ட ஒரு பொறுப்பு என்று சொல்ல முடியாது. பல பொறுப்புகள் இருக்கிறது. பல அமானிதங்களை சுமந்தவர்களாக நாங்கள் எல்லோரும் இருந்து கொண்டிருக்கிறோம். குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், மனிதனுடைய பரிதாப நிலையை பற்றி சொல்லும் பொழுது, இன்னா அரதுனல் அமானத அலஸ் ஸமாவாதி வல் அர்த் والجبال فأبين أن يحملنها وأشفقن منها وحملها الإنسان. அவத அல்லாஹ் சொல்லும் பொழுது அலஸ் ஸமாவாத் வல் அர்தி வல் ஜிபால் அல்லாஹ் சொல்றான். வானங்கள், பூமி, மலைகள் என இவைகள் அனைத்துக்கும் அமானிதங்களை எடுத்து சுமக்குமாறு நாங்கள் பணித்தோம். ஆனால் அவை அதை சுமந்து கொள்ள மறுத்து விட்டன. ஆனால் மனிதன் சுமந்து கொண்டான். தனக்குத்தானே அநியாயம் செய்யக்கூடிய ஒரு பெரிய அறிவிலியாக அவன் மாறிவிட்டான். வானங்களும் பூமியும் மலைகளும் சுமக்க மறுத்த அந்த அமானிதங்களை, பொறுப்புகளை மனிதன் தன் தலைமீது சுமந்து கொண்டான். பிறகு அந்த அமானிதங்களின் வலிமைகளை அறிந்து உணர்ந்து அவன் தன்னை திருத்திக் கொள்ளாமல், தான் சுமந்து கொண்ட பொறுப்புகளை உரிய முறையிலே நிறைவேற்றாமல் அவன் தனக்குத்தானே அநியாயம் செய்து கொண்டான். இவன் மிகப்பெரிய அறிவிலியாக இருக்கிறான் என்று குர்ஆனில் அல்லாஹ் சொல்லிக்காட்டு. எனவே மிக கவனமாக நாங்கள் இருக்க வேண்டும். முஃமின்கள் எச்சரிக்கையாக கவனமாக இருப்பார்கள். அப்படிப்பட்ட பாரதூரமான பொறுப்புகளில் ஒன்றுதான் அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, மிகப்பெரிய அமானிதம் குழந்தைகள் என்று சொல்லக்கூடிய அமானிதம். அவர் நாங்கள் திருமணம் செய்கிறோம். திருமணம் செய்து கணவன் மனைவியாக வாழ்ந்து விட்டால் குழந்தைகள் கிடைத்துவிடும் என்பது உலகினுடைய
ஒரு தவறான எடுகோள். அல்லாஹ் நாடினால்தான் அந்த பாக்கியம் எங்களுக்கு கிடைக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாத பலர் குழந்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக எவ்வளவோ செலவு செய்தும் அந்த பாக்கியத்தை அவர்களால் அடைந்து கொள்ள முடியாமல் இருப்பதை நாம் பார்த்தோம். அப்ப குர்ஆன் குழந்தைகள் என்பதை ஒரு அமானிதமாகவும் அது ஒரு நிஅமத், அல்லாஹ்வுடைய அருட்கொடை என்றும் அல்லாஹ் சொல்லுகிறான். தான் நாடியவர்களுக்கு அல்லாஹ் ஆண் குழந்தைகளையும் பெண் குழந்தைகளையும், ஆண் குழந்தைகள் பெண் குழந்தைகள் என மாறி மாறி இரண்டு விதமான குழந்தைகளையும் அல்லாஹ் கொடுக்கிறான். தான் நாடியவர்களை குழந்தை பாக்கியமற்ற மலரர்களாக அல்லாஹ் தான் ஆக்கி விடுகிறான் என்று குர்ஆனில் அல்லாஹ் சொல்வதை நாம் பார்க்கிறோம். அந்த குழந்தைகள் என்பவர்கள் அவர்கள் செல்வங்கள், அல்லாஹ்வுடைய அருட்கொடைகள், அல்லாஹ் வழங்கும் அமானிதம், அல்லாஹ் எங்களுக்கு தரக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு. அதை பொறுப்புணர்ச்சியோடு யார் யாரெல்லாம் சரியாக பேணி வளர்ப்பார்களோ, சரியான முறையில் அந்த குழந்தைகள் விடயத்திலே அல்லாஹ்வை அஞ்சி நடந்து கொள்வார்களோ அவர்கள் தான் வெற்றியாளர்கள். அவர்கள் தான் நாளை மறுமையில் அல்லாஹ் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு சரியான பதில்களை சொல்லி தப்பித்துக் கொள்ளக்கூடியவர். இதற்கு மாற்றமான முறையில் நாங்கள் செயல்படுவோமாக இருந்தால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரிகளே, எங்களுடைய நிலை கவலைக்கிடமாக மாறும். எனவே இஸ்லாத்தை பொறுத்தவரையில் முதலாவதாக எங்களுடைய அகீதாவை இந்த விடயத்திலே நாங்கள் திருத்திக் கொள்ள வேண்டும். நம்பிக்கை கோட்பாடு, எங்களுடைய ஈமான். குழந்தைகள் என்பவர்கள் அல்லாஹ் வழங்கிய அமானிதம் என்று நம்ப வேண்டும். குழந்தைகள் என்பவர்கள் சோதனை என்று நம்ப வேண்டும். குழந்தைகள் என்பவர்கள் அல்லாஹ்வின் அருட்கொடை என்று நம்ப வேண்டும். இதை பேணி பாதுகாப்பதும் உரிய முறையிலே அவர்களை வளர்த்து ஆளாக்குவதும் எங்கள் மீது உள்ள பொறுப்பும் கடமையும் என்பதை ஒவ்வொரு பெற்றோர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த குழந்தைகள் எங்களுடைய வலிமையால், திறமையால், பலத்தால் கிடைத்தது என்று நாங்கள் யாரும் நம்பிவிடக் கூடாது. எங்களை விட பலசாலிகள், திறமையாளிகள், செல்வந்தர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு எந்த விதமான குழந்தை பாக்கியத்தையும் அல்லாஹ் அல்லாமல் ஆக்கி இருக்கின்றான். ஆனால் இந்த பாக்கியம் எங்களுக்கு கிடைத்ததனால் தந்தை என்ற உறவை, அந்த பதவியை ஆண் அடைகிறான். தாய்மை என்கிற அந்த உறவை, அந்த பெரும் பட்டத்தை, பதவியை பெண் அடைந்து அந்த கௌரவத்தை அடைந்து கொள்கிறாள். அன்பின் சகோதரிகளே, எனவே எங்கள் மீதுள்ள பொறுப்பு என்ன, எங்கள் மீதுள்ள கடமை என்ன என்பதை சரியாக நாங்கள் அறிந்து புரிந்து நாங்கள் ஒவ்வொருவரும் செயல்படுவது மிக அவசியமாகும். அந்த அறிவும் வஹீயின் மூலமான தெளிவும் அதற்கு உரித்தான நடைமுறைகளும் இல்லாத காரணத்தினால்தான் இன்று உலகிலே சிறிய வயதிலிருந்தே ஒழுக்கக்கேடான, தரிகட்ட, இரையச்சம், பெற்றோர்கள் மீதுள்ள மாண்பு, மரியாதை, கண்ணியம் எதுவும் இல்லாத குழந்தைகள் உருவாகி முழு நாடும் நாசமடையக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எங்கு எடுத்துக்கொண்டாலும் படிக்கும் வயதிலே பாலியல் சேட்டைகள், பாடசாலைகளுக்கு செல்லக்கூடிய பருவத்திலேயே மிக மோசமான இடங்களுக்கு செல்லக்கூடிய, மோசமான பழக்க வழக்கங்களில் ஈடுபடக்கூடிய, ஏதோ 40 வயதை தாண்டியவர்கள் கூட அப்படிப்பட்ட தூசண வார்த்தைகளை பேச மாட்டார்கள். அவ்வளவு மோசமான, அருவருப்பான, கேவலமான வார்த்தைகளை பேசக்கூடியவர்களாக நாங்கள் பெற்ற பிள்ளைகள் மாறுகிறார்கள் என்று சொன்னால், அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, அது பெற்றோர்கள் மீதுள்ள பிழை மட்டுமல்ல, அந்த குடும்பத்தில் உள்ள ஏனைய உறவுகளுக்கும் அதில் பங்கிருக்கிறது. ஆசிரியர்களுக்கு பங்கிருக்கிறது, சமூக தலைவர்களுக்கும் இதில் பங்கிருக்கிறது. ஒரு ஆண் குழந்தையினுடைய எழுச்சி, ஒரு பெண் குழந்தையினுடைய எழுச்சி என்பது ஒரு குடும்பத்தின் மறுமலர்ச்சி மாத்திரமல்ல, அந்த குடும்பம் சார்ந்த சமூகத்தினுடைய எழுச்சிக்கும் மறுமலர்ச்சிக்கும் மிகப்பெரிய வித்தாக, ஒரு அடித்தளமாக அது அமைகிறது என்பதை நாம் யாரும் மறந்துவிடக்கூடாது. ஒரு குழந்தை நல்ல ஒழுக்கமாக வளர்ந்து அது ஆன்மீக ரீதியிலும் லௌகீக ரீதியிலும் சிறந்த உயர்ந்த பதவிகளை அடைகிற பொழுது அந்த குழந்தையினுடைய வாழ்க்கை மாத்திரம் வெளிச்சமடைவது கிடையாது. அந்த குழந்தையை பெற்ற பெற்றோர்கள், அந்த உறவினர்களுடைய குடும்பத்தினர்கள் மாத்திரம் அதன் மூலம் பலனடைவது கிடையாது. அந்த ஒட்டுமொத்த சமுதாயமும் பலனடையும், அந்த ஊர் பலமடையும், அந்த நாடு வலிமை அடையும். அன்புக்குரிய சகோதரிகளே, குழந்தைகளுடைய உருவாக்கம் என்பது அது இவ்வளவு பெரிய பரந்த ஒரு நன்மையாக இருக்கிறது என்பதனால் தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த விடயத்தில் எங்களை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கின்றான். இஸ்லாம் அதிகூடிய கவனத்தை செலுத்துகிறது. முஸ்லிம் உலகம் இந்த உம்மத்தை சரியான பலம் பொருந்திய உம்மத்தாக மாற்ற வேண்டுமாயின் இந்த உம்மத்தை சார்ந்த குடும்பங்கள் அவர்கள் நெறிப்படுத்தப்பட்ட, செப்பனிடப்பட்ட, இஸ்லாமியமயப்படுத்தப்பட்ட
ஆத்மீக ரீதியில் உயிரோட்டம் நிறைந்த ஒரு குடும்பமாக அமைய வேண்டும் என்கிற தர்பியாவோடு அந்த சமூகம் மீளெழுச்சி பெற வேண்டும் என்று விரும்புகிறது. அதற்கான சகல அடிப்படைகளும் சட்ட திட்டங்களும் இஸ்லாத்தில் வகுக்கப்பட்டிருக்கு. அந்த அடிப்படை சட்டங்களில் மிக ஆழமாக எங்களுடைய உள்ளங்களில் ஊடுருவ வேண்டிய, எங்களுடைய குழந்தைகளினுடைய பிஞ்சு மனங்களிலே ஆழமாக பதிக்கப்பட வேண்டிய ஒரு விடயம்தான் தக்வல்லாஹ், அல்லாஹ்வுடைய அச்சம், அல்லாஹ்வுடைய பயம் என்று சொல்லக்கூடிய அந்த ஒழுக்கத்தை நாங்கள் விதைக்க வேண்டும். எந்த நிலையிலும் என்னை அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற அச்ச உணர்வு அந்த சின்ன வயதிலிருந்தே எங்களுடைய குழந்தைகளை ஒவ்வொரு கட்டத்திலும் அவர்களுக்குள்ளே அது அசைவுகளை ஏற்படுத்தி வாழ்க்கையில் அவர்களை மிளிர வைத்துக் கொண்டே வர வேண்டும். அவர்கள் காலடி எடுத்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஏறி ஏறி முன்னேறும் பொழுதெல்லாம் உள்ளங்களில் உள்ள அந்த இறையச்சத்தினுடைய கணம் அதிகரித்து கொண்டே வர வேண்டும். என்னை யார் பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் என்னை படைத்தரப்பு பார்த்து கொண்டிருக்கிறான். என்னை யார் கேட்டாலும் கேட்காவிட்டாலும் என்னை படைத்தரப்பு என் பேச்சுகளை கேட்டுக் கொண்டிருக்கிறான். என்னை யார் அவதானித்தாலும் அவதானிக்காவிட்டாலும் என்னை படைத்தரப்பு அவதானித்துக் கொண்டிருக்கிறான். அந்த உணர்வு என்பது அது எவ்வளவு பெரிய சோதனைகள் வந்தாலும், எவ்வளவு பெரிய தர்ம சங்கடமான சூழ்நிலைகள் வந்தாலும் அந்த மனப்பக்குவத்தோடு தடுமாறாமல், நெறிபிறலாமல், தடம் புரளாமல் உறுதியாக அந்த குழந்தை அந்த சவாலை எதிர்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை ஏற்படுத்தும். வாழ்க்கையில் எல்லா நிலைகளிலும் அந்த குழந்தை முன்னேற்றகரமான நிலையில், கஷ்டம் வந்தாலும் சரி, துக்க துயரங்கள் இன்பங்கள் மாறி மாறி வாழ்க்கையில் வரும். எந்த நிலையிலும் இந்த குழந்தையுடைய வாழ்வு பாதிப்புக்குள்ளாக. அன்புக்குரிய சகோதரிகளே, இதனைத்தான் ஹஜ்ரத் லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு சொன்ன உபதேசங்களிலே அவர்கள் சொன்ன விடயத்தில் முதலாவதாக லா துஷ்ரிக் பில்லாஹ் என்று சொன்னார்களே, அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்காதே என்று. அவன் அல்லாஹ்வை பற்றிய அறிவை குழந்தைகளுக்கு ஊற்றுதல் என்பது அது இறையச்சத்தோடு ஆரம்பிக்க வேண்டும் என்ற தத்துவத்தை சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்பதை மறந்துவிடாது. முதலாவதாக எங்களுடைய பிள்ளைகளுக்கு அல்லாஹ் என்றால் யார், அவன் எவ்வளவு ஆற்றல் உள்ளவன், எவ்வளவு வல்லமை உள்ளவன், எவ்வளவு பெரிய சக்தி உள்ளவன், அந்த செய்திகளை நாங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கவன். இதற்கு சிறந்த உதாரணம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உருவாக்கிய முறைதான். முதிர்ந்த வயதிலே கிடைத்த குழந்தை, அந்த சின்ன குழந்தையினுடைய அந்த பிஞ்சு மனதில் அல்லாஹ்வை பற்றிய தௌஹீத், அவனுடைய ஆளுமை, வல்லமை, ஆற்றல், சக்தி இவைகளை சொல்லி சொல்லி அவர்கள் வளர்த்த காரணத்தினால் அந்த குழந்தை சின்ன வயதில் இருக்கும் பொழுதே அல்லாஹ்வை பற்றிய மிகப்பெரிய ஞானம் நிறைந்த குழந்தையாக மாறி. அல்லாஹ் சொல்கிறானே, இதா ஸுக்கிரல்லாஹு வஜ்லத் குலூபுஹு, அல்லாஹ் என்று ஞாபகப்படுத்தப்பட்டால் அவருடைய உள்ளங்கள் நடுநடுங்கும் அல்லாஹ். அதே நிலையை இஸ்மாயில் நபியினுடைய வாழ்க்கையில் பார்க்க. அந்த இஸ்மாயில் என்கிற குழந்தை அப்பொழுது நபி கிடையாது, பருவ வயதை அடைந்த பெரிய பிள்ளையும் கிடையாது, தந்தையோடு நடந்து தெரியக்கூடிய பருவம், ஓடி விளையாடக்கூடிய அந்த மழலை சிறுவனாக இருந்த சந்தர்ப்பத்தில் தான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கனவு கண்டு அந்த கனவை தன் மகனிடம் சொல்கிறார். அப்ப அந்த சிச்சுவேஷன் சரியாக புரிந்து கொள்ளப்பட வேண்டும். கண்ட காட்சி என்ன என்பதை பாருங்கள். சாதாரணமான விடயம் கிடையாது, இது ஒரு பெரிய சோதனை. அதனாலதான் குர்ஆன் இன்று வரையும் அழிக்கப்படாத ஒரு வரலாறாக குர்ஆன் இன்று வரையும் சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஈமானிய வரலாறு, ஒவ்வொரு முஸ்லிமும் படித்து உணர வேண்டிய வரலாறு. ஒவ்வொரு தாயும் தந்தையும் அதனை விளங்கி புரிந்து கொண்டு தங்களுடைய குழந்தைகளை அதே மன்ஹஜிலே வளர்க்க வேண்டிய ஒரு வரலாறு. அந்த வரலாற்றில் அல்லாஹ் என்ன பாடம் கற்பிக்கிறான் தெரியுமா? கழுத்தை அறுத்து குர்பானி கொடுக்குமாறு அல்லாஹ் கட்டளையிடுகிறான் என்ற செய்தியை தான் கண்ட கனவாக மகனிடம் சொல்கிறார். இன்னி அராஃபில் மனாமி அன்னி அஸ்பஹு, மகனே உன்னை நான் அறுத்து பலியிடுவதாக கனவு கண்டேன் சொன்னார். தபஹ் என்ற சொல் கழுத்தை அறுக்கிறதுக்கு சொல்லக்கூடிய பயன்படுத்தக்கூடிய ஒரு சொல். உன்னை நான் பலியிட கண்டேன், நீ என்ன நினைக்கிறாய் என்று கேட்ட பொழுது அந்த குழந்தை சொன்ன பதில் வெறும் வார்த்தைகள் அல்ல சகோதரிகளே. அந்த குழந்தையினுடைய ஈமானின் ஆழம், அந்த குழந்தையினுடைய இறையச்சத்தினுடைய உண்மையான யதார்த்த நிலை, அந்த குழந்தை எப்படி இஸ்லாமிய சூழலில், ஒரு ஈமானிய சூழலில் அல்லாஹ்வினுடைய ஞானமுள்ள குழந்தையாக அது பெற்றோர்களால் வளர்த்து உருவாக்கப்பட்டிருக்கிறது என்கிற ஒரு செய்தியை மிக தெளிவாக துல்லியமாக அல்லாஹு தஆலா
இந்த வரலாற்று நிகழ்வினூடாக நமக்கு கற்பித்து தருகிறான். அந்த குழந்தை என்ன சொன்னது? யா அபதி ஃஅல் மா துஅமர் சதஜிதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் ஸாபிரீன். தந்தையே, நீங்கள் கண்ட கனவை செய்து முடியுங்கள். நீங்கள் கண்ட கனவு மாதிரி என்னை அறுத்து பலியிடுங்கள். இன்ஷா அல்லாஹ் பொறுமையாளர்களோடு நான் இருப்பேன். சொர்க்கத்தில் பொறுமையாளர்களோடு நான் இருப்பேன். இந்த கட்டளை நிறைவேற்றப்படுகிற பொழுது நான் பொறுமையோடு இருப்பேன். என்னை நீங்கள் பொறுமையாளர்களோடு காண்பீர்கள் என்ன அந்த குழந்தை. அப்ப அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்றுவது கடமை என்பதையும், இந்த வஹி இறை கட்டளை என்பதனையும், தன் கழுத்து அறுக்கப்படுவது அல்லாஹ்வுடைய கட்டளையாயின் அதை நிறைவேற்றுவதுதான் தன் தாய்க்கும் தந்தைக்கும் தனக்கும் வெற்றிக்கான ஒரே வழி என்பதையும் அந்த குழந்தை அறிந்தது. அந்த இறையச்சம், அந்த பயம், அல்லாஹ் மீதுள்ள அந்த தவக்குல், அல்லாஹுவை பற்றிய அந்த உன்னதமான பியூரான தெளிவான தூய்மையான அந்த ஞானம் என்பது அந்த குழந்தையை இந்த ஒரு நிலைக்கு கொண்டு வந்து சேர்த்து எவ்வளவு பெரிய மாற்றம். அவர்கள் ஒரு உண்மை பேசும் ஒரு குழந்தையாக, வாக்குறுதிகளை நிறைவேற்றும் குழந்தையாக, அமானிதம் பேணும் குழந்தையாக, எல்லா நிலைகளிலும் அல்லாஹுவை அஞ்சி அவனை ஒருமைப்படுத்தும் குழந்தையாக, சத்தியத்தை தயக்கமின்றி எல்லா இடங்களிலும் எடுத்து செல்லக்கூடிய ஒரு குழந்தையாக அவர்கள் மிளிர்ந்தார்கள், வளர்ந்தார்கள். இறுதியிலே இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நுபுவத் கிடைக்க பெற்ற ஒரு நபியாகவும் அவர்கள் மாறினார். இந்த குழந்தையினுடைய இந்த உருவாக்கம், அது ஒவ்வொரு குழந்தையும் இறையச்சத்தோடு உருவாக்கப்பட வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த அழகான தத்துவத்தை நமக்கு சொல்கிறது என்பதை யாரும் மறந்து விடாது. அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, சின்ன வயதிலிருந்தே அல்லாஹ் என்பவன் யார் என்று அந்த பிள்ளை அறியும் பொழுது, அல்லாஹ்வுடைய ஆற்றலை அறியும் பொழுது, அல்லாஹ்வுடைய வல்லமையை சக்தியை அறிந்து புரிந்து கொள்ளும் பொழுது, அந்த குழந்தை வேண்டுமென்று பொய் பேசும் குழந்தையாக, வேண்டுமென்று கோல் செல்லும் குழந்தையாக, பொறாமைப்படும் குழந்தையாக, திருடும் குழந்தையாக அது நிச்சயமாக இருக்கும். அந்த குழந்தையுடைய வாழ்க்கையில் அது இளைஞனாக வரும் பொழுது, வாலிபன்கிற வயதை வரும் பொழுது, வாலிபரிடம் இருக்கக்கூடிய இயல்பான அந்த தரிகட்ட செயல்பாடுகள், மோசமான பழக்க வழக்கங்களை இந்த குழந்தையிடம் நாங்கள் காண முடியும். சில சந்தர்ப்பங்களில் சில அசைவுகளில் மாற்றங்கள் ஏற்படும் பொழுது, அது குறித்து ஆசிரியர்கள் எச்சரிக்கும் பொழுது, பெற்றோர்கள் அவர்களுக்கு ஒழுக்கம் கற்பிக்கும் பொழுது, அதை புரிந்து கொண்டு தங்களை விரைவாக அவர்கள் திருத்திக் கொள்வார். அது அந்த குழந்தைகளை சின்ன வயதிலிருந்தே நாம் உருவாக்குவதில் தான் இருக்கிறது என்பதை யாரும் மறந்துவிடாது. எனவே பிள்ளைகளை ஒரு செல்வந்தராக ஆக்க வேண்டும் என்று நாம் விரும்புவதை விட, எங்களுடைய பிள்ளைகளை ஒரு சிறந்த கல்விமானாக, பணமீட்டுகின்ற தொழில் ரீதியாக பெரும் செல்வந்தனாக மாற்றக்கூடிய அளவு சிறந்த பதவிகளை வகிக்கக்கூடிய குழந்தைகளாக எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் உருவாக்கி அவருடைய எதிர்காலம் ஒளிமயமாக வேண்டும் என்று விரும்புவதை விட, என்னுடைய பிள்ளை அது ஏழையாக இருந்தாலும் செல்வந்தனாக இருந்தால், படித்தவனாக இருந்தாலும் படிக்காத சாதாரணமானவனாக இருந்தால், அவன் ஹலாலான எந்த தொழிலாவது செய்து கொண்டு தன் வாழ்க்கையை நடத்தினாலும் என்றென்றும் இறையச்சத்தில் இருந்து விடுபடாத, எப்பொழுதும் எந்நிலையிலும் அல்லாஹ்வை அஞ்சி பயப்படக்கூடிய குழந்தையாக என் பிள்ளை இருக்க வேண்டும் என்று நினைத்து அதற்கான உரமூட்டல்கள், அதற்கான அடித்தளங்களை விட்டு நாங்கள் வளர்ச்சி எடுப்போமாக இருந்தால் அதுதான் நாங்கள் செய்கின்ற சிறந்த முதலீடு என்பதை மறந்து விடாதீர்கள். ஏனென்றால் நபி அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் மரணிக்கிற பொழுது அவன் செய்த எல்லா அமல்களுக்குரிய நன்மைகளும் நின்றுவிடும், ஆனால் மூன்றினுடைய நன்மைகள் மாத்திரம் தொடர்ந்து கிடைத்துக் கொண்டே இருக்கு. அதுல ஒன்றுதான் வலத் சாலிஹ் யதுஉ லஹு, இந்த பெற்றோர்களுக்காக அல்லாஹ்விடம் பிரார்த்திக்கக்கூடிய நல்ல குழந்தை. எனவே இந்த வகையில் என்னுடைய குழந்தைகளை இறையச்சத்தோடு நாங்கள் வளர்த்தெடுக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய அச்சத்தை ஊட்டி அவர்களை நாங்கள் வளர்க்க வேண்டும். இது ஆக பிரதானமான ஒரு விடயம். அப்ப அல்லாஹ்வுடைய அச்சத்தை ஊட்டுதல் என்றால் அதை குறுகிய ஒரு விடயமாக எண்ணாமல் பரந்த அளவில் நாங்கள் பார்க்க வேண்டும். அல்லாஹ்வை பற்றி ஒரு சிறந்த ஞானம், அடிப்படை அறிவு அந்த பிள்ளைக்கு இருக்க வேண்டும். எப்படி? அல்லாஹ் என்பவன் யார், அவருடைய திருநாமங்கள் என்ன, அல்லாஹ்வுடைய பெயர்கள் என்ன, அல்லாஹ்வுடைய பண்பாடுகள் என்ன, அல்லாஹ் எங்கே இருக்கிறான், அல்லாஹ்வுடைய ஆற்றல்களை புரிய வைக்கக்கூடிய வரலாறுகள் என்னென்ன நடந்திருக்கிறது, அல்லாஹு தஆலா அவனுக்கு மாறு செய்தவர்களை எப்படி அழித்திருக்கிறான், அவ இப்படியான அந்த செய்திகளை அந்த பிள்ளைக்கு சொல்லுகிற பொழுது அல்லாஹ்வை பற்றிய ஒரு பூரணமான தெளிவு உண்டாகும். அந்த தெளிவு என்பது அல்லாஹ்வின் மீது அச்சத்தை ஏற்படுத்தும், அல்லாஹ்வின் மீது நம்பிக்கையை உண்டாகும். எனவே அகீதாவில் அல்லாஹ்வை பற்றிய அறிவு அடிப்படையானது. அல்லாஹ்வை பற்றிய புரிதல், தெளிவினை பெறுதல் அது மிக பிரதானமான ஒரு விடயம் என்ற அடிப்படையில் நாங்கள் எங்களுடைய குழந்தைகளையும்
சின்ன வயதிலிருந்து அந்த அடிப்படையை புகட்டி நாங்கள் வளர்க்க வேண்டும். இரண்டாவதாக அன்புக்குரிய சகோதரிகளே, ஒழுக்கம். இந்த ஒழுக்கம் கற்பித்தல் என்பதில் பெற்றோர்கள் என்று வருவதை விட சிறுவர்களுக்கு ஒழுக்கம் கற்பித்தல் என்ற அந்த பொதுவான பார்வை எங்களிடம் இருக்க வேண்டும். என்னுடைய பிள்ளைகளுக்கு தான் என்றல்ல, என் சகோதரியுடைய பிள்ளைகளாக இருக்கலாம், சகோதரன் பிள்ளைகளாக இருக்கலாம், அது என்னுடைய அண்டை அயலவருடைய பிள்ளைகளாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் அந்த குழந்தைகளுக்கு அவ்வப்போது நாங்கள் ஒழுக்கம் கற்பிக்கும் செயல்களை செய்து கொண்டே இருக்கு. அல்லாஹ்வுடைய தூதரிடம் பல செய்திகளை பார்த்து, பேர குழந்தைகள் விடயத்திலும் அயல்வீட்டு குழந்தைகளை விடயம், சில வேளை முஸ்லீம் அல்லாத குழந்தைகள் விடயத்திலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரக்கமாக இருந்திருக்கிறார். ஒரே ஒரு சம்பவம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு நெருக்கமான உறவுள்ள ஒரு குழந்தை, அந்த குழந்தை சாப்பிடுவதை அவதானிக்கிறார். அந்த குழந்தை பிழையான சில ஒழுக்கத்துக்கு முரணான முறையில் சாப்பிடுவதை கண்ட நபி அவர்கள் அந்த சின்ன வயதில் பிஞ்சு மனதில் ஒருவர் எப்படி சாப்பிட வேண்டும் என்கிற அந்த ஆதாபுகளை சொல்லும் பொழுது அந்த சின்ன குழந்தை அப்படியோ மனதில் அதை உள்வாங்க. தான் வளர்ந்த பிறகு தான் சிறுவனாக இருக்கும் பொழுது நடந்த அந்த சம்பவத்தை சொல்லி தன்னை நபி அவர்கள் எப்படி திருத்தினார்கள், தனக்கு என்ன உபதேசம் சொன்னார்கள் என்பதையும் அந்த குழந்தை சொல்வது. இந்த ஹதீதுகளை நாங்கள் சொல்வோம் சிகாரு சஹாபா, அதாவது சிறிய நபித்தோழர்களினுடைய அறிவிப்புகள் என்கிற வகையில். ஒன்று சிறிய நபித்தோழர்கள் நேரடியாக சொல்வது, அல்லது சிறிய நபித்தோழர்களாக இருந்தவர்கள் வளர்ந்த பிறகு தங்களுடைய வாழ்க்கையில் நடந்த குறிப்புகளை சொல்வதை எல்லாம் நாங்கள் சொல்லுவோம். இவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? உணவு தட்டு வைக்கப்பட்டது, அந்த தட்டின் முன்னால் இருந்து கொண்டு நான் அங்கும் இங்கும் இருந்து உணவுகளை எடுத்து சாப்பிட்டு கொண்டிருந்தேன். இடது கையா. நபி அவர்கள் என்னை பார்த்து சொன்னார்கள், யா குலாம், சிறுவனே, சம்மில்லா, பிஸ்மில்லா சொல்லுன்னு சொன்னார். குல் பி யமீனிக், வலது கையால் சாப்பிடு, குல் மிம்மா யலி, உனக்கு முன்னால் உள்ளவற்றை சாப்பிடு என்று சொன்னார்கள். அவர் சாப்பாட்டினுடைய ஒழுங்கு விதிகளில் பிஸ்மில்லா சொல்லுதல் என்பதும் இருக்கிறது. வலக்கரத்தால் சாப்பிடுதல் என்பது முக்கியமான விடயம். பலர் இருந்து சாப்பிடும் பொழுதும் சரி, தான் தனியாக ஒரு தட்டில் சாப்பிடுவதாக இருந்தாலும் சாப்பிடும் பொழுது எங்கள் முன்னால் இருக்கிற உணவுகளைத்தான் முதலில் நாங்கள் எடுத்து சாப்பிட வேண்டும். ஒரு ஆள் சாப்பிடுறதாக இருந்தால் அங்கும் இங்குமாக எடுத்து சாப்பிடுவோம். நாங்கள் வளமையாக முன்னால் இருந்தால் சாப்பிடுவோம். எங்கேயாவது அங்கே கறி இருக்கும் பொழுது அதை எடுப்போமே தவிர பொதுவாக உணவை முன்னிருந்தால் சாப்பிடுவோம். அதாவது சரியான ஒழுங்காக. அதை ஒரு சகன் அடிப்படையில் பலர் இருக்கும் பொழுதும் கண்டிப்பாக இந்த ஒழுக்கை நாங்கள் பேணிக் கொள்ள வேண்டும். அதைத்தான் நபி அவர்கள் இந்த குழந்தைக்கு அந்த சின்ன வயதிலே நேரார்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள். அப்போ ஒரு குழந்தை என்பது அது ஒழுக்கம் கற்பிக்கப்பட்டு உருவாக்கப்பட வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு பிரதானமான வழிகாட்டலை இஸ்லாம் சொல்வது மாத்திரமல்ல, அதை நடைமுறைப்படுத்தி நபி அவர்கள் வெற்றி கண்டு ஒரு சமூகத்தின் தலைவராக மிளிர்ந்திருக்கிறார்கள், ஒரு குடும்பத்தின் தலைவராக மிளிர்ந்திருக்கிறார்கள், ஒரு சிறந்த ஆசிரியராக தான் இருந்திருக்கிறேன் என்பதை அவர்கள் நடைமுறை ரீதியாக நிஜப்படுத்தி காட்டியிருக்கிறார். எனவே எங்களுடைய வாழ்க்கையில் சின்ன பிள்ளைதானே என்று அலட்சியமாக இருந்துவிடக் கூடாது. அந்த குழந்தை இடது கையால் சாப்பிடுவதை கண்டால் நாங்கள் திருத்த வேண்டும். அந்த குழந்தை மோசமான வார்த்தைகள் பேசுகிற பொழுது அதை நாங்கள் திருத்த வேண்டும். அவன் வளர்ந்தால் திருந்திக் கொள்வான், சின்ன பிள்ளைதானே என்று நாங்கள் விட்டுவிடுவோமாக இருந்தால் இந்த சிறிய தவறுகள் அது மிகப்பெரிய பாரதூரமான பின் விளைவுகளை அந்த குழந்தையுடைய வாழ்க்கையில் பின்னர் ஏற்படுத்தலாம். எனவே சின்னஞ்சிறு வயதிலிருந்தே அறிவுரைகள் மூலமாகவும் நல்ல வழிகாட்டல்களை அவர்களுக்கு நாங்கள் எடுத்து கூறுவதன் மூலமாகவும் அவர்களை திருத்திக் கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான் இஸ்லாத்தினுடைய வழி. ஹலால் ஹராம் பேணும் விடயத்தில் அந்த சின்ன வயதிலிருந்தே அவர்களுக்குள் ஒரு பிடிப்பை ஏற்படுத்த வேண்டும். சாதாரணமாக பருவ வயதை அடைந்த பிறகுதான் ஒரு பிள்ளை செய்யக்கூடிய தப்புகள் தப்பாக கொள்ளப்படும், அது பாவமாக பதியப்படும், அது மாற்றம் கிடையாது. ஆனால் ஹலால் என்றால் என்ன, ஹராம் என்றால் என்ன? ஹலாலைத்தான் உண்ண வேண்டும், பருக வேண்டும், உடுக்க வேண்டும், ஹராத்தை அல்ல என்று சொல்லக்கூடிய இந்த இஸ்லாத்தினுடைய அடிப்படையான விடயம் அந்த சின்ன பிள்ளையுடைய ஆள் மனதில் அது ஆழமாக பதிக்கப்பட வேண்டும். ஹலால் என்பதை அந்த குழந்தை விரும்ப வேண்டும். இது ஹலாலா என்று அந்த குழந்தை ஆய்வு செய்ய வேண்டும். அதற்கு என்ற முறையிலே தேட வேண்டும். ஹராம் என்று வருகிற பொழுது அது எவ்வளவு பெரிய கவர்ச்சியான உணவாக இருந்தாலும் பானமாக இருந்தாலும் அதை உண்பதற்கு பருகுவதற்கு அந்த குழந்தையுடைய உள்ளத்திலே ஒரு பலமான எதிர்ப்பு இருக்க வேண்டும். ஒரு பிடிப்பில்லாத ஒரு நிலை அந்த குழந்தைக்கு உருவாக்க வேண்டும். ஒரு அருவருப்பான அசிங்கமான ஒரு பொருளை உண்பது போன்ற அல்லது ஒரு பொருளை குடிப்பது போன்ற ஒரு உணர்வு உண்டாக வேண்டும். நான் அல்லாஹ்விடத்தில் என்ன பதில் சொல்வேன் என்ற அச்சம் உருவாக வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதருடைய பேர குழந்தை அவர்களுடைய வீட்டில் சிதறி கிடந்த ஒரு பேரிச்சம்பழத்தை எடுத்து வாயில் போட்டு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள்
தன்னுடைய விரலை வாய்க்குள்ளே விட்டு கண்டி அந்த பழத்தை எடுத்து விசிறி விட்டு சொன்ன பதில் என்ன? இந்த பழம் ஜக்காத்துடைய பழமாக இருக்கலாம், மகளே ஜக்காத் பொருள் எனக்கும் என்னுடைய குடும்பத்துக்கும் ஹராமாக்கப்பட்டு விட்டது அப்படி சொன்னார். சதக்காக்கள் ஹலாலாக இருந்தாலும் ஜக்காத் நபி அவர்களுக்கு ஹராம். அவர் நபிக்கும் நபியுடைய குடும்பத்துக்கும் ஹராமாக்கப்பட்ட விடயம் என்பதை தன்னுடைய பேர குழந்தைக்கு ரசூலுல்லாஹ் இப்பொழுது சொல்கிறார்கள். அது சிறிய குழந்தையாக இருக்கு. இந்த செய்தியை அவர் பின்னர் அறிவிக்கிறார். இப்படி நடந்தது. இந்த கற்பித்தல் என்பது இந்த ஒழுக்கத்தோடு குழந்தைகளை உருவாக்க வேண்டும் என்பது மற்றவர்களுக்கான உபதேசமாக இருக்கவில்லை. அது அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையில் ஒன்றி போன ஊறிப்போன அவர்கள் தன்னுடைய குடும்பத்துக்குள்ளே நடைமுறைப்படுத்திய ஒரு முக்கியமான விடயம். அதிலும் ஹலால் ஹராம் பேணுவதும் ஹலால் ஹராம் வகுப்பதும் அது ஒரு மூமினுடைய விடயத்தில் பாரதூரமான விடயம். ஒன்றை ஹலால் என்று ஹராம் என்று தீர்மானிப்பவன் அல்லாஹ். அந்த அதிகாரம் யாருக்கும் கிடையாது. எனவே அல்லாஹ் ஹலால் என்று தீர்மானித்து விட்டால் அது ஹலால் தான். அல்லாஹ் ஹராம் என்று தீர்மானித்து விட்டால் அது ஹராம். எனவே ஹலால் விடயத்திலே விருப்பமும் ஹராம் என்றால் வெறுப்பும் அச்சமும் எங்களுடைய உள்ளங்களிலே உருவாக வேண்டும். அந்த நிலை சின்ன வயதில் இருந்து உருவாக்கும். எனவே திருடுவது ஹராம், திருடிய பொருள் ஹராம். பொய் பேசுவது ஹராம், பொய் சத்தியம் செய்வது ஹராம். பொய் பேசி பொய் சத்தியம் செய்து வியாபாரம் செய்வது ஹராம். அளவை நிறுவையிலே மோசடி செய்வது ஹராம். அளவை நிறுவையில் மோசடி செய்து பெரும் லாபம் ஹராம். இப்படியாக அது சின்ன வயதிலிருந்து ஒரு சாதாரணமான பிள்ளைகளுக்கு அது ஊட்டப்படுகிற பொழுது அந்த குழந்தைகள் வளரும் பொழுதும் அந்த ஒழுக்கத்தோடே வளர்ந்து. அன்புக்குரிய சகோதரிகளே, இந்த அடிப்படை என்பது இஸ்லாம் பரவுவதற்கு அடித்தளமாக அமைந்த ஒரு சிறப்பான ஒழுக்க அம்சம், ஒரு சிறப்பான கலாச்சாரம், ஒரு சீரான பண்பாடு. இந்த நாட்டிலே இஸ்லாம் பரவுவதற்கு முஸ்லீம் அல்லாத பெண்கள் முஸ்லீம் தனவந்தர்களை என்பதை விட முஸ்லிம் வியாபாரிகளை விரும்பி அவர்களை திருமணம் செய்து கொள்வதற்கும் அவர்களுக்கு திருமணம் செய்து கொடுப்பதற்கு பெற்றோர்கள் முன்வந்ததற்கும் அடிப்படை காரணி என்பது இந்த ஒழுக்கம் நிறைந்த பண்பாடு, இந்த சீரான கலாச்சாரம். எங்கிருந்தோ வந்தவர்கள் என்று எங்களை சொல்லுகிற சகோதரர்கள் கூட வரலாற்றை திரும்பி பார்த்தால் அவர்கள் கூட வியந்து போவார். வியாபாரிகளாக வந்த அந்த மக்களிடம் இருந்த ஒழுக்கம், இறையச்சம், அவருடைய வாக்குகளில் இருந்த உண்மையும் தூய்மையும், அவருடைய நடைமுறைகளிலே அவர்கள் பின்பற்றிய இறையச்சத்துடன் கூடிய கலாச்சாரம், பண்பாடு, அவர்களை பற்றிய ஒரு மதிப்பை, மரியாதையை, கண்ணியத்தை இந்த மக்களுடைய உள்ளங்களில் ஏற்படுத்தி அது குர்ஆனின் மூலம் புகட்டப்பட்டது என்றாலும் அது காரணமாக இருந்தவர்கள் பெற்றோர்கள், ஆசான். தங்களுடைய பிள்ளைகளை அந்த சின்ன வயதில் இருந்து ஒழுக்கமுள்ள பிள்ளைகளாக, உண்மை பேசும் பிள்ளைகளாக, ஹலால் ஹராம் பேணி நடக்கும் பிள்ளைகளாக அந்த பெற்றோர்கள் வளர்த்து வந்தார். தங்களிடம் கல்வி கற்கும் குழந்தைகளை அந்த நன்னறி மிக்க குழந்தைகளாக ஆசிரியர்கள் அவர்களை பதப்படுத்தி இருந்தார். எங்கிருந்தாலும் என்னை படைத்த ரப்பு பார்த்து கொண்டிருக்கிறான், என்ன மொழி பேசினாலும் அல்லாஹ் கேட்டுக் கொண்டிருக்கிறான். வெளிநாட்டில் இருந்து வந்த அரபிகளாக இந்த நாட்டில் வந்து வியாபாரம் செய்தால், இந்த நாட்டிலே முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு மத்தியில் வியாபாரம் செய்தாலும் எல்லாரையும் படைத்த ரப்பு ஒருவன் தான். அந்த ரப்பு நீதியை, நியாயத்தை, உண்மையை தான் பார்க்கிறான். பொய் பேச முடியாது. அந்த வியாபாரிகள் விரும்பி இருந்தால் பொய் பேசி லாபம் ஈட்டி இருக்கலாம், கலப்பட வியாபாரம் செய்து லாபம் ஈட்டி இருக்கலாம், அல்லது அளவை நிறுவையிலே நஷ்டங்களை ஏற்படுத்தி மோசடி செய்து அவர்கள் தங்களுடைய நாடுகளுக்கு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பணங்களை கொண்டு போயிருக்கலாம். அவர்கள் அல்லாஹ்வை அஞ்சினார், அல்லாஹ்வை பயப்பட்டார்கள். இறுதியிலே இங்குள்ளவர்களே அவர்களை விரும்பினார்கள். அந்த பெண்களை திருமணம் செய்து இங்கே அவர்கள் குடும்பமாக வாழ்வதற்கான அங்கீகாரம் கொடுக்கப்பட்டதன் விளைவுதான் அல்ஹம்துலில்லாஹ் பல்லாயிரக்கணக்கான மஸ்ஜிதுகள் உருவாகி, பல்லாயிரக்கணக்கான மதரசாக்கள் உருவாகி, லட்சக்கணக்கான பேர் சுஜூத் செய்யும் முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த ஒழுக்கம், பண்பாடு என்பது அது எங்களுடைய உயிரோடு, உடலோடு, இரத்தங்களோடு ஊறிப்போல் ஒன்றாக உருவாக்கப்பட வேண்டும். எனவே பெற்றோர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இது மிகப்பெரிய அமானிதம், பொறுப்பு என்பதை நாங்கள் புரிந்து கொள்வோம். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழந்தைகளை இப்படி சின்ன வயதிலிருந்து வளர்த்து உருவாக்கி, அடுத்து அந்த ஒழுக்கம் கற்பித்தல் என்பதில் அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த நடைமுறையை பொறுத்தவரையில் சிறு குழந்தைகள் விடயத்தில் மாத்திரமல்ல, எவ்வளவு பெரியவர்களாக இருந்தாலும் அது ஒழுக்கம் கற்பித்தல் என்பது அது பரந்ததாக இருக்க வேண்டும் என்று பார்த்து நடைமுறைப்படுத்தினார்கள் என்பதிலிருந்து இந்த ஒழுக்கம் கற்பித்தல் என்பதிலே ஒரு முதியவர் கூட விடுபடக்கூடாது, ஒரு இளைஞன் கூட விடுபடக்கூடாது என்றால் சிறுவர்கள் எவ்வளவு தூரம்
அதில் பக்குவப்படுத்தப்பட வேண்டியவர்கள் என்று சிந்தித்து பார். ஒரு கிராமப்புற அரபி மனிதர் வருகிறார், ஒரு கிராமப்புற மனிதர், வயது முதிர்ந்தவர் அவர். அந்த கிராமப்புற அந்த மனிதர் என்ன செய்யறார் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் இருந்த மஸ்ஜிது நபவியில் சிறுநீர் கழிக்கிறார். அவன் மஸ்ஜிதுல சிறுநீர் கழித்தவுடன் எல்லோரும் அவரை தடுப்பதற்கு முயலுகிற பொழுது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அவரை விடுங்கள் என்று சொல்லிவிட்டார். அவர் சிறுநீர் கழித்து முடிந்த பிறகு அங்கிருந்த நபித்தோழர்களுக்கு சொன்னார்கள், அவர் சிறுநீர் கழித்த இடத்தில் ஒரு வாளி தண்ணீரை அள்ளி ஊற்றி விடுங்கள் என்று சொல்லிவிட்டு அந்த கிராமப்புற மனிதர் படிப்பறிவில்லாத, ஒழுக்கம் என்றால் என்னவென்று தெரியாத ஒரு ஜீரோவாக இருந்தவர் அவரை அணுகி, இது இறை இல்லம், இங்க என்னென்ன செய்ய வேண்டும், என்னென்ன செய்யக்கூடாதுங்கிற அந்த அறிவுரைகளை அந்த மனிதருக்கு புகட்டினார். மஸ்ஜிது நபவியில் நடந்த நிகழ்வுகளையும் அவர் கவனிக்கிறார். ஒரு சமூகத்தினுடைய தலைவராக இருப்பவர் எப்படி தன்னுடைய அந்த பிரஜைகளை, தொண்டர்களை, தன்னை நம்பி வந்தவர்களை தாங்குகிறார், வழிகாட்டுகிறார்ங்கிற அந்த பரந்த அறிவு அவருக்கு கிடைக்கும். இந்த ஒழுக்கமான சீரான கலாச்சாரம், பண்பாடு என்பது ஒரு புரிதலாக மாறி அது ஹிதாயத்தினுடைய வாசலை திறந்து அவர் திருக்கலிமாவை மொழிந்து அல்லாஹ்வுடைய தூதரிடம் பைஅத் செய்து இஸ்லாத்துக்கு வருகிறார். இப்படிப்பட்ட புதுமையான, புரட்சிகரமான ஒரு சிறந்த மாற்றங்களை ஏற்படுத்திய மார்க்கம் இஸ்லாம். இந்த மார்க்கத்தில் பரம்பரை பரம்பரை பரம்பரையாக பிறந்து வளர்ந்து வரக்கூடிய எங்களுடைய வாழ்வில் எங்களுடைய குழந்தைகள் எப்படி வளர்கிறார்கள், வளர்க்கப்படுகிறார்கள் என்று சிந்தித்துப்பார். அவர்கள் பேசக்கூடிய மொழிகளை பார், அவருடைய பார்வைகளினுடைய பரிமாணங்கள் எப்படி இருக்கிறது என்று பாருங்கள். அவருடைய அன்றாட செயற்பாடுகளை பாருங்கள். அவர்கள் கல்வியில் எப்படி இருக்கிறார்கள், பண்பாட்டில் எப்படி இருக்கிறார்கள், சொல் பேச்சு கேட்பதில் எப்படி இருக்கிறார்கள், பெற்றோர்களுக்கு, உறவினர்களுக்கு உதவி செய்வதில் எப்படி இருக்கிறார்கள். இப்படி நாங்கள் ஒவ்வொன்றாக நாங்கள் ஆராய்கிற பொழுது இவர்கள் எல்லாம் இஸ்லாமியர்களா, இஸ்லாமியர்களின் குழந்தைகளா, இவர்கள் உருவாகிற பொழுது பிற்காலத்தில் இவர்களா ஏதாவது நன்மைகள் கிடைக்குமா, நாங்கள் மௌத்தான பிறகு இவர்கள் எங்களுக்காக துஆ செய்வார்களா என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு ஜெனரேஷனாக இன்றைய சமூகத்தில் உள்ளவர்களை எங்களால் அடையாளம் காண்பது ரொம்ப குறைவாகும். ஏதோ சில ஜமாத்துகளோடு தொடர்பான விடயங்கள், தௌஹீத் ஜமாத் என்றும், தப்லீக் ஜமாத் என்றும், ஜமாத் இஸ்லாமி என்றும் ஒரு சிலரோடு தொடர்பாக இருக்கக்கூடிய குழந்தைகளிடம்தான் ஒரு சில ஒழுக்கங்களை நாங்கள் பார்க்கிறோமே தவிர, அதுக்கு மாற்றமாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் ரொம்ப வேகமாக ஒழுக்கக்கேடுகளிலே, சீர்கேடுகளிலே மூழ்கி கொண்டு போகக்கூடிய நிலைமையை நாம் பார்க்கிறோம். எனவே கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, மரணம் என்பது அது நிச்சயிக்கப்பட்ட ஒரு விடயம் என்ற காரணத்தினால் அதுக்கு முன்னால் நாங்கள் எங்களை திருத்திக் கொள்ள வேண்டும். இந்த வகையில் எங்களுடைய பிள்ளைகளுடைய உள்ளங்களில் இறையச்சத்தை ஏற்படும். அவர்களிடம் இருக்கக்கூடிய ஒழுக்கங்களில் குறை காணும் பொழுது அதை நிவர்த்தி செய்யும் அதே வேளை அவர்களிடம் நாங்கள் ஏற்படுத்த வேண்டிய ஒரு சிறந்த மாற்றம், அடிப்படையான கலிமாவுக்கு அடுத்துள்ள ஒரு விடயம் என்றால் அது தொழுகை என்ற விடயம் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் 3 வருடங்களை தொழுகைக்கான பயிற்சி காலமாக எங்களுக்கு சொல்கிறார்கள். முரூஹும் அலா சப்அ, தொழுமாறு 7 வயதில் நீங்கள் கட்டளையிடுங்கள் என்று சொன்னார். ஆனால் 10 வயதானால் அடித்து அவர்களை தொழுமாறு பணியுங்கள். இந்த 7 to 10 வரையும் உள்ள காலம் தொழுவதற்கான பயிற்சி காலம். அவர்களை தொழுங்கள் என்று நாங்கள் ஏவிக்கொண்டும் அவர்களுக்கு அறிவுரைகள் சொல்லிக் கொண்டும் தொழும் முறைகளை கற்பித்துக் கொண்டும் இருக்க வேண்டும். இந்த 3 ஆண்டு கால பயிற்சியின் பின்னால் அவர்கள் தொழவில்லை என்று சொன்னால் அவர்களுக்கு அடித்தேனும் தொழுகையை நடத்துங்கள், தொலை செய்யுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார். இப்படி வேறு எந்த கடமைகளுக்கும் இஸ்லாம் சொன்னது கிடையாது. அவன் இது ரொம்ப ஆழமாக அவதானிக்கப்பட வேண்டிய வாழ்க்கையிலே நாங்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒரு முக்கியமான நடைமுறை என்பதை பெற்றோர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சின்ன வயதிலிருந்தே அவள் எப்படி அல்லாஹ்வை பற்றி அச்சத்தை ஊட்டுகிறோமோ, தொழ வேண்டும் என்கிற அந்த ஒரு நன்னறியையும் நாங்கள் வளர்த்து கொண்டே போவோம். எப்படி தக்பீர் சொல்வது, எப்படி ருக்கூ செய்வது, எப்படி சுஜூத் செய்வது, என்ன ஓதுவது, இவைகளெல்லாம் அந்த சின்ன வயதிலிருந்தே அவர்கள் படித்து வர வேண்டும். 10 வயதானதும் பெரும்பாலும் அவர்கள் முக்கல்லஃப் ஆகி விடுவார். பருவ வயது, புத்தி சுயாதீனமாக இருக்கு. இந்த 2 நிலையும் வரும் பொழுது முஸ்லீம் குழந்தைகளை பொறுத்தவரை அவர்கள் தக்லீஃபை அடைந்து விட்டார். அதன் பிறகு எழுத்துக்கள் எல்லாம் பதிவு செய்யப்படும். நன்மை தீமையில் தக்லீஃபுடைய அந்த எல்லை அடைந்து விட்டால் நன்மை தீமைகள் பதிவு செய்யப்படும். அவ 10 வயதானால் ஏன் அடித்து தொலைச் சொல்கிறார் என்றால் இது ஒரு முஸ்லிமின் முகவரி, அடையாளம், ஒரு மூமினுடைய அடையாளம். அந்த அடையாளத்தை கண்டிப்பாக ஒவ்வொரு முஸ்லிமும் சூடியே ஆக வேண்டும். 10 வயதை ஒருவன் அடைகிற பொழுது அவன் முக்கல்லஃபாக மாறிவிடுகிறான். பருவ வயதை அடைந்த புத்தி சுயாதீனம் உள்ள ஒருவனாக அவன் மாறுகிற பொழுது
அல்லாஹ்வுடைய கட்டளைகள் அவன் மீது நேரடியாக கடமையாக மாறும். ஹலால் ஹராம் விடயத்தில் அவன் நோக்கப்படுகிறான், அவரது செயல்கள் பதிவு செய்யப்படுகிறது. அவன் மறுமையில் அல்லாஹ்விடத்தில் கேள்வி கணக்கு கேட்கப்படுவான், பதில் சொல்லாமல் தப்பிக்க முடியாது. எனவேதான் அவர்கள் 10 வயதை அடைகிற பொழுது அடித்தேனும் தொலை சொல்லுங்கள் என்று இஸ்லாம் சொல்கிறது. ஆனால் எங்களுடைய குழந்தைகள் விடயத்தில் நாங்கள் எப்படி அலட்சியமாக இருக்கிறோம் என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். ஆனால் மதீனத்து மண்ணிலே நடந்த நிகழ்வுகளை பார்க்கும் பொழுது மஸ்ஜிது நபவி என்பது சிறுவர்களால், இளைஞர்களால், முதியவர்களால், ஆண்களால், பெண்களால் நிறைந்து வழிந்த ஒரு ஜமாத்தாக, கூட்டாக எல்லோரும் இணைந்து இந்த கடமையை நிறைவேற்றினார்கள். 5 நேர தொழுகை. அன்புக்குரிய சகோதரிகளே, இந்த ஒழுக்க விழுமியங்கள், வழிகாட்டல்களை எங்களுடைய குழந்தைகள் விடயத்திலே நாங்கள் பேணிக் கொள்ள வேண்டும். இறுதியாக அன்புக்குரிய சகோதரிகளே, நான் சொல்லக்கூடிய ஒரு விடயம் என்னவென்றால், எங்களுடைய குழந்தைகள் விடயத்திலே நாங்கள் அளவு கடந்து அன்பு காட்டக்கூடாது. இரக்கம் காட்டுவது மிக அவசியமான விடயம். அல்லாஹ்வுடைய தூதர் அவரிடத்தில் இருந்த பேர குழந்தையை முத்தமிடுகிற பொழுது அதை பார்த்து கொண்டிருந்த புதிதாக இஸ்லாத்துக்கு வந்த ஒரு நபித்தோழர் சொன்னார், யார் சொல்லலாம், எனக்கும் 10 குழந்தைகளுக்கு மேல் இருந்தார்கள், நான் யாரையும் முத்தமிட்டது கிடையாது என்று சொன்னார். அப்பொழுது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், மல்லா யர்ஹம் லா யுர்ஹம், யார் இரக்கம் காட்டவில்லையோ அவர் இரக்கம் காட்டப்பட மாட்டார் அப்படி சொன்னார். அவர் சின்ன பிள்ளைகள் விடயத்திலே அன்பாக, இரக்கமாக, கருணையோடு நடந்து கொள்வது மார்க்கம் சொன்ன விடயம். ஆனா அந்த அன்பு என்பது எல்லை மீறியதாக இருக்கக்கூடாது. சில பெற்றோர்களை பொறுத்தவரை தன் பிள்ளை செய்வது தப்பாக இருந்தாலும் அந்த அன்பின் காரணமாக மறைப்பது, அந்த விடயங்களை உரியவர்கள் சொல்லாமல் மறைப்பது. பெரும்பாலும் பெண்கள் இந்த விடயத்தில் மிக பலகீனமாக இருப்பார். சில பிரச்சனைகள் வரும் பொழுது அந்த உண்மைகளை மறைத்து மாற்றாளின் பிள்ளைகள் மீது பழியை சுமத்துவது. இது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்களே குழி தோண்டுகிறோம். எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்களே குழி தோண்டுகிறோம். அவளுடைய எதிர்காலத்தை நாங்களே புதைத்து விடுகிறோம். அவளுடைய எதிர்காலங்களை நாங்களே சூனியமாக்குகிறோம். அப்படி இருக்கக்கூடாது. உண்மையான அன்பு, உண்மையான இரக்கம், பாசம் என்பது குழந்தைகளுக்கு நீதியை, நியாயத்தை கற்றுக் கொடுப்பது மாத்திரமல்ல, அவர்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் அதை நடைமுறைப்படுத்தி காட்டவும். அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொன்னார், பாத்திமா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண் விடயம். அவள் திருடி விட்டாள். அந்த பெண் சார்ந்த குடும்பம் ஒரு பெரிய ஒரு பணக்கார செல்வாக்குள்ள குடும்பம். இப்ப இந்த பெண்ணுக்கு ஹஜ் நிறைவேற்றப்பட்டால், அந்த பெண்ணுடைய கை துண்டிக்கப்பட்டால் அது ஒரு பெரிய இழுக்கை தங்களுடைய குலத்துக்கு ஏற்படுத்திவிடும் என்று பயந்தார். எனவே இந்த ஹஜ் நிறைவேற்றப்படுவதை எப்படி தடுக்கலாம், யாரின் மூலமாக அல்லாஹ்வுடைய தூதரிடம் சமாதானம் பேச முடியும் அப்படி சிந்தித்து உசாமா என்று சொல்லக்கூடிய நபித்தோழரை அணுகி சொன்னார்கள், நீங்க ரசூலுல்லாஹ்வுக்கு பணிவிடை செய்யக்கூடிய அவருக்கு மிக விருப்பமான ஒரு நபித்தோழர். எனவே எங்களுடைய குடும்பத்தில் இப்படி ஒன்று நடந்து விட்டது. எனவே இந்த ஹஜ்ஜை தளர்த்தும் விடயத்தில் அது வேண்டுமானால் வேறு ஏதாவது நாங்கள் நஷ்டஈடு கொடுக்கிறோம், நீங்கள் சிபாரிசு செய்ய மாட்டீர்களா? அப்படி சிபாரிசு செய்தால் அது நலவாக இருக்கும் என்று சொன்னதும் அவர் அதை கேட்டு விட்டு ரசூலுல்லாஹ்விடத்தில் இந்த பெண்ணுக்காக வேண்டி சிபாரிசு செய்ய ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார், கண்கள் சிவந்து கடுமையாக கோபப்பட்டார்கள். என்று கேட்டார். அல்லாஹ்வுடைய ஹஜ் விடயத்திலா நீ சிபாரிசு செய்கிறாய்? உங்களுக்கு முன் வந்த சமுதாயங்கள் அழிக்கப்பட்டது ஏன் தெரியுமா? அவர்கள பலகீனமானவர்கள் ஏதாவது தப்பு செய்து விட்டால் உடனடியாக அந்த சட்டங்களை நிலைநாட்டுவார். அவர்கள் செல்வாக்குள்ளவர்கள் தப்பு செய்தால் அதை அப்படியே விட்டு விடுவார்கள். இந்த பாரபட்சமான ஓரவஞ்சனை, அநீதிதான் அவர்கள் அழிக்கப்படுவதற்கு காரணமாக இருந்தது. அப்படி சொல்லிவிட்டு சொன்னார்கள், அதான் ஆக முக்கியமான, லவ் அன்ன ஃபாத்திமத்த பின்த் முஹம்மதின் சரகத் லகதஅது யத, முஹம்மதுடைய மகள் ஃபாத்திமா திருடினாலும் நான் கையை துண்டித்து விடுவேன் என்று சொன்னார். இதுதான் நீதி என்பது. இந்த நீதி, நியாயம் அது எங்களுடைய பிள்ளைகள் விடயத்திலும் பேணப்பட வேண்டும். மிக கவனமாக நாம் அதனால்தான் உமர் அல்லாஹ்வுடைய ஆட்சி காலம் நினைக்கிறேன், ஒரு யூதருக்கு முஸ்லிமுக்கு மத்தியிலே பிரச்சனை ஏற்பட்டு அது நீதிமன்றத்துக்கு வந்த பொழுதும் இருவருடைய சாட்சியங்கள், முறைப்பாடுகளை விசாரித்த பிறகு யூதனுக்கு சாதகமாகவே தீர்ப்பளிக்கப்பட்டது. ஏனென்றால் அவன் பக்கம்தான் நியாயம். அதனால் நிறுக்கும் பொழுது நீதியாக நீங்கள் நிறுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆன் சொல்றான். அது வெறுமனே நிறுவையை மட்டுமல்ல, நீதியான செயற்பாடுகள், நீதியான வார்த்தைகள், நீதியான நடைமுறைகளையே ஒரு முஸ்லிம் நிலைநாட்ட வேண்டும் என்கிற ஒரு பரந்த அளவிலான கட்டளையாக இது இருக்கிறது. அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, பிள்ளைகள் விடயத்திலும் அதையே நாம் நீதி, நியாயம், உண்மை, நேர்மை, வாய்மை, தூய்மை, இது வார்த்தை அளவில் மாத்திரமல்ல, அது செயல் வடிவில் எங்களுடைய நடைமுறையில் கடைபிடிக்கப்பட வேண்டும். இந்த அடிப்படையில் எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள்
உருவாக்க வேண்டும். உறவுகளை மதிக்கும் குழந்தைகளாக, உறவினர்களை மதிக்கும் குழந்தைகளாக, முதியவர்களை மதிக்கும் குழந்தைகளாக, அவர்களை கண்ணியப்படுத்தும் குழந்தைகளாக எங்களுடைய குழந்தைகளை வளர்த்துக் கொண்டே வரும். அவள் பேசும் வார்த்தைகளில், அவருடைய நடைமுறைகளில் சில வேளைகளிலே மூத்தவர்கள் இருப்பார்கள், இவர்கள் சார்ந்தை மடித்துக் கொண்டு போவார்கள், வருவார். மூத்தவர்கள் இருக்கும் பொழுதோ, மாமாமார் இருக்கும் பொழுதோ, வயதில் முதிர்ந்தவர்கள் இருக்கும் பொழுதோ அவர்கள் சாதாரணமான நிலை பேசக்கூடிய வார்த்தைகளை பேசுவார். தந்தையின் முன்னால் கடுமையாக பேசுவார், தாயின் முன்னால் கடுமையாக பேசுவார். இந்த நேரங்களில் எல்லாம் அவர்கள் யாருடைய சத்தத்துக்கு அடிபணிவார்களோ அப்படிப்பட்டவர்கள் அவர்களை அடக்க வேண்டும். அவர்கள் மீது உள்ள இரக்கம் என்பது அவர்களுக்கு ஒழுக்கம் காட்டுவதுதான், ஒழுக்கத்தை கற்றுக் கொடுப்பதுதான். இந்த நடைமுறை எல்லா குடும்பங்களிலும், எல்லா பெற்றோர்களினாலும், எல்லா மாமாமார்களினாலும், எல்லா உறவினர்களினாலும் முன்னெடுக்கப்படுமாக இருந்தால் முஸ்லிம் உம்மத்தினுடைய எழுச்சி என்பது மாற்று மத சகோதரர்களுக்கான சிறந்த வழிகாட்டலாக மாறும். இந்த நாடு, இந்த உலகம் ஒரு சிறந்த முன்னேற்றகரமான தீர்வை நோக்கி பயணிப்பதற்கு எங்களுடைய குழந்தைகளுடைய மீள் உருவாக்கம் என்பது பிரதான காரணியாக அமையும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. எனவே கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, எங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் அமானிதர். எங்களுடைய பிள்ளைகள் அல்லாஹ் தந்த வரங்கள், அல்லாஹ் தந்த பெரும் நிஅமத், அருட்கொடைகள். இதை பற்றி நாங்கள் அல்லாஹ்விடம் விசாரிக்கப்படுவோம். நாளை மறுமையில் அது குறித்து நாங்கள் விசாரிக்கப்படும் பொழுது பதில் சொல்லாமல் யாருமே தப்பிக்க முடியாது. எனவே நாம் எல்லோரும் இந்த விடயத்தில் அல்லாஹ்வை பயந்து அஞ்சிக் கொள்வோம். என்னுடைய பிள்ளைகளுக்கு அல்லாஹ்வை பற்றிய அச்சத்தை ஊட்டுவோம். அல்லாஹ்வை பற்றிய அறிவை, அல்லாஹ்வை பற்றிய புரிதலை நாங்கள் ஊட்டுவோம். அகீதா பற்றிய தெளிவை கொடுப்போம். சிறந்த அறிவையும் சிறந்த ஒழுக்கத்தையும் ஆரோக்கியமான உணவையும் ஊற்றி அவர்களை நல்ல குழந்தைகளாக, சிறந்த பயனை தரக்கூடிய, எங்களுக்காக அல்லாஹ்விடம் கண்ணீர் வடித்து பிரார்த்திக்கக்கூடிய இறையச்சமுள்ள குழந்தைகளாக அவர்களை நாம் எல்லாம் மேலுருவாக்கம் செய்வோம். எல்லாம் அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவனை உண்மையான தக்குவாதாரிகளாகவும் எவருடைய குழந்தைகளை சிறந்த முறையில் மீளுருவாக்கம் செய்யக்கூடிய நட்பாக்கியம் பெற்ற நல்ல பெற்றோர்களாக, உறவினர்களாகவும் எங்களை ஆக்குவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.